பரணி கலைவாணி முன்பள்ளி செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு. யாழ் தென்மராட்சி வரணி இயற்றாலை கலைவாணி முன்பள்ளி சிறார்களின் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு சூனா பார்த்தீபன் தலைமையில் கடந்த 26ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு முன்பள்ளி மைதானத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வரணி மத்திய கல்லூரி அதிபர் திரு ஈனா கோகுலராகவன் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் வரணி இயற்றாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி பாவண்ணா பிருந்தா மற்றும் வரணி பெனை தென்னை வள அபிவிருத்தி சங்கங்களின் கொத்தணி முகாமையாளர் திரு கனகர் அருட்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். அதேவேளை கௌரவ விருந்தினராக சாவகச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் சீனா பிரபாகரன் கலந்து சிறப்பித்தார். நலன் விரும்பிகள் என அனைவரையும் இங்கே அழைத்து வருகின்ற இந்த அருமையான நிகழ்வினை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம். விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வுடைய திரு கோகுலராகவன் அதிபர் வரணி மத்திய கல்லூரி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வில் வரணி குடும்ப முன்பள்ளி ஆசிரியர்கள், அயற்பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், முன்பள்ளி சமூகத்தினர் மற்றும் பெற்றோர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ச்சியாக முன் ஆசிரியர், பெற்றோர்கள், மாணவர் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. We only welcome everyone who has come to the Avid Sports event. Thank you. Hi, Bhavan. Mama, you உச்சத்தை பிரமணியை எடுத்தனாம சாட பிணிகணரா எச்சரி. ஒலிம்பிக் சுடர்னை கையிலே ஏந்தி இயற்றாலை கலைவாணி முன்பள்ளியினுடைய இந்த வருடாந்த செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு
மிக சிறப்பாக மாணவர்களினுடைய பல்வேறு பரிமாணங்களை காணக்கூடியதாக இப்பொழுது ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுடைய முழுமையான, பெற்றோர்களின் முழுமையான ஒத்துழைப்போடு இந்த விளையாட்டு விழா இப்பொழுது ஆரம்பம் ஆகின்றது. மாணவி செல்வங்களின் பல்வேறு செயல் வண்ணங்களை நாங்கள் கண்குளிர காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் அவர்கள் மிக அழகாக இந்த விளையாட்டுப் போட்டியை செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு ஆசி வழங்குவார் என்று வாழ்த்தி இந்த விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. சிறந்த முகாமைத்துவம் என்பது வெறுமன நிர்வாகத்தை மட்டும் குறிப்பதென்று மாறாக கற்றலுக்கான வளங்களையும் சூழல்களையும் உருவாக்கி கொடுப்பது எமது கடமையாக காணப்படுகின்றது. எமது முன்பள்ளி மாணவர்களுக்கு சுத்தமான உணவு சமைப்பதற்கு ஏற்ப சமையல் அறை ஒன்று அமைக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. அதே போன்று வெயில் காலங்களில் சிறுவர்கள் கல்வி கற்பதற்கு வகுப்பறைக்குள் லெவல் சீட் அடிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. எமது முன்பள்ளியில் ஏற்கனவே மலசல கூடத்துக்கு கூரை கேட்டதுக்கு நன்க பிரபாகரன் அண்ணா அவர்கள் அதை வழங்கி வைத்திருந்தார். அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எமது முன்பள்ளிக்கு குத்து விளக்கினை அன்பளிப்பு செய்த கிருஷ்ணன் மாலதி அவர்களுக்கும் முன்பள்ளி சமூகம் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நமது பிள்ளைகளின் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாள் பரிசாக பேச்சு ஸ்டாண்டை அன்பளிப்பு செய்த கிருசான் சங்கீதா குடும்பத்தினருக்கும் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு, மேலும் கணவரி பிள்ளை கந்தசாமி ஐயா அவர்களின் ஞாபகார்த்தமாக முன்பள்ளிக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கிய அவரது குடும்பத்தினருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளையும், மாணவ செல்வங்களுக்கு ஒரு வருடத்தில் 2 நாட்களுக்கு பால் வழங்குவதற்காக நிதி உதவியை வழங்கிய கனடாவில் வசிக்கும் குலசேகரம் பிள்ளை பாலச்சந்திரன் குடும்பத்தினரின் பேரப்பிள்ளையின் பிறந்த நாளை முன்னிட்டு நமக்கு 45,000 ரூபாய் பணத்தினை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அதனை பெற்றுத் தந்த நமது முன்பள்ளியின் முன்னாள் தலைவரும் வெளிப்படை மீடியா இயக்குனரும் நிரஞ்சனா அவர்களுக்கு முன்பள்ளி சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இன்றைய நாளில் சிறார்களுக்கான அன்பளிப்பு பரிசுகளை வழங்கிய நல்லுள்ளங்களுக்கும் எமது நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு நிகழ்வுகளில் முதல் நிகழ்வாக சிறார்களின் இசையும் அசைவும் நிகழ்வு அனைவரது கண்களுக்கும் விருந்தளித்தன. வைத்தலும் எழுத்தலும் மேற்பிரிவு மாணவர்களுக்கானது. தொடர்ந்து சிறார்களின் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன.
தொடர்ந்து பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பெற்றோர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. சிறார்களுக்கான விளையாட்டினை தொடர்ந்து அம்மாக்கள் அப்பாக்கள் அனைவரும் விளையாடி ஓய இங்கே தொடர்ந்து உத்தியோகத்தர்களுக்கான விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. உண்மையில் இந்த சிறுவர் நிகழ்வுன்றது எந்த வயதானாக்களாக இருந்தாங்கன்னா இந்த சிறுவர்கள் இருந்தாங்கன்னா இதை கண்டுகளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த சிறுவர் நிகழ்வுன்றது. என்னன்னு சொன்னால் இதுதான் நிலத்தில் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு வயலுக்களில் நெல்லை போட்டு விதைத்தெடுத்து அறிவூட்டி எடுக்கிறோமா போல் இந்த ஒரு மழலைகளை வளர்த்து நாங்கள் முன்பள்ளிக்கு விட்டு அந்த முன்பள்ளியிலிருந்து 5ஆம் ஆண்டுக்கு அந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் செல்றதுன்றதை வயலுக்கு நெல் விதைச்சி ஒட்டி எடுத்த மாதிரி அந்த இதை உண்மையில் வளர்த்தெடுக்கிறது யாருன்னு சொன்னால் நாங்கள் உண்மையில் நெல்லை விதைச்சால் நாங்கள்லாம் அதை கண்காணிக்கணும்னு சொன்னால் பயில போடணும் தான் தெரிவிக்கணும், இதை பார்த்தாலும் புல்லு பிடுங்க. அதுபோல் இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வளவு அதை வளர்த்தெடுக்கிறோம்ன்றது உண்மையில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் நானும் எத்தனையோ முன்பள்ளிகளில் போகிறோம். உண்மையில் அந்த ஆசிரியர்களை உட்பட நாங்கள் நினைச்சு பார்க்கும் பொழுதில் உண்மையில் அது ஒரு தாய்க்கு மேல் பிறந்த தாயாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அதை கஷ்டப்படுறதை பார்க்கும் பொழுதில் உண்மையில் நாங்கள் வளர்த்து போட்டு ஒரு 3 வேலை நெசரைக்கு விட்டுடுவோம். அவையிலும் மாதிரி அங்கே வளர்த்தெடுக்கிறோம்னா எங்களை கூட அவைக்குத்தான் பொறுப்பு கூடவாக இருக்கிறது. 2-3 வருஷத்துக்கு அதுக்கு ஒரு பொறுப்பாக கற்று வளர்த்தெடுத்து விட்றோன்னு சொன்னால் நாங்கள் அதை நெல் வச்சு நாங்கள் சூடடித்து கொண்டு அரிசி அந்த மில்லில் குத்தி சாப்பிட்ட மாதிரியான நிகழ்வு தான் நான் அதை செய்து கொண்டிருக்கோம். என்னென்னா எல்லாருக்கும் இதுதான் உண்மையான விஷயமானது. அதுதான் வளரும் பயிரும் முளையிலே தெரியுமன்ற போல இந்த இவையெல்லாம் முளைகள் தான். அப்போ அதில் இதுதான் அந்த மரமாக வரப்போகிறது. அந்த மரத்தை வளர்த்தெடுக்க வேண்டியது உண்மையிலே எல்லா மனதிலும் அது இருக்க வேண்டும். அதை வளர்ந்து வந்தால் தான் நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னு சொன்னால் வளர்ந்தவங்க நாட்டில் ஆசிரியர் டாக்டர் இன்ஜினியராக வரையணும்னு சொன்னால் அது மேலே இந்த முன்வழியாக அது கற்று வரேன். கால் வச்சது அதுதான் ஆரம்பமும் அது இன்னமும் முடிவும் அதுதான்ன்றது எனது மேலே கருத்து. அந்த வளர்த்து விடுறதான் இந்த முன்வழி ஆசிரியர்கள். அதை மேலே கஷ்டப்படுறது எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். வளர்த்து விட்டு மேலே இப்போ ஆசிரியர்களோ இல்லை பெரிய பெரிய இடத்துல மேலதிக கூடின சம்பளங்கள் மேலே பெற்றுக்கொள்ளினோம். ஆனால் இந்த ஆசிரியர்களுக்கு அப்படியான ஒரு இது கிடைக்கவில்லை இன்னும். ஆனால் இனிவரும் காலங்களில் கிடைக்கும்ன்றது சில சொல்லுவார்கள். அது நன்றாக மேலே நடந்து வந்ததுனால் அது நல்ல விஷயம் என்று நான்
நினைக்கின்றேன். இந்த அரசியல் வாழ்க்கையை கொண்டு சொல்லணும் வேண்டாம். நான் முதல் இந்த அரசியல் காலடி வச்சதில் முதல் உதவியை வழங்கினா இந்த கலைவாணி முன்பள்ளிக்கு. அதுபோல கேட்கும் பொழுதில் தொடர்ந்து நான் என்னால் எந்த உதவியும் எப்பவும் செய்யாமல் விட்டதில்லை. இன்றைக்கும் என்னால் எந்த உதவி ஒரு சிறிய ஒரு நிதி உண்டு இந்த இதுக்கு கொடுக்கணும். அதை யாராவது பொறுப்பாக இருக்கும் அதை வந்திருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கும் மேலே புலவையோ இல்லை சத்துணவு கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு சிறிய நிதி உண்டு வழங்க போகிறோம். அதை வந்து பெற்றுக்கொள்ள வேணும். இந்த பாடசாலைக்கும் எமக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கின்றது. கடந்த வருடங்கள் கூட இந்த பாடசாலையிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இந்த பாடசாலைக்கு வந்த போது அந்த பிள்ளைகளுக்கு உணவூட்டி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மச்சமே சாப்பிடாத ஒரு அலையாத ஒரு ஆசிரியர். ஆனால் பிள்ளைக்கு அந்த மீன்குள்ள உடைச்சி தீர்த்தி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு தூரம் இந்த பள்ளிக்கூடத்திலே இந்த பாலர்களை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் போன்று பராமரிக்கின்றார்களோ அந்த பராமரிப்பு முடிந்ததன் பிற்பாடு பெற்றோர்களாகிய நாங்கள் உண்மையிலே இங்கே அதிக பேர் நிற்கிறீர்கள், சிலதை கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணும் வரை நாங்கள் ஏதோ அந்த பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து படிக்கிற மாதிரி அவைகளோட கொஞ்சம் ஊக்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி அதில் வெவ்வேறு கிடைச்சதன் பிற்பாடு நாங்கள் எந்த பிள்ளையையும் கண்டுகொள்வதில்லை. அது பள்ளிக்கூடத்தில் எப்படி படிக்குது, டியூஷன்ல எப்படி படிக்குது என்று யோசிக்கிறதே இல்லை. இப்ப ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம், நான் ஊரையும் சொல்லல பேரையும் சொல்லல. ஒரு குடும்பத்திலே 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளை உண்டு பெண் பிள்ளை உண்டு. இந்த வருடம் வெயில் எழுதுகின்ற பிள்ளை நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 மாதங்கள்லாம் இருக்கு போல இருக்கு. ஏஎல் பரீட்சை 2 மாத காதல், ஏதோ ஒரு தவறு அழைப்பு சொல்லி வந்து அதுல இருந்து வந்த காதல் 2 மாதம். இன்றைக்கு அந்த புள்ள போயிருக்கிற இடத்தை அறிஞ்சால் அது எதிர்காலத்திலே அது அந்த குடும்பம் சீரழியத்தான் போகுது. அப்படியான ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் அந்த 2 மாதத்துக்குள்ளேயும் அந்த பிள்ளைகளுடைய மாற்றத்தை அந்த பெற்றார் உணரையிலே என்றார். அந்த பிள்ளைகள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்லி அந்த தாயின் தேப்பனும் மயங்கி விழுந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியால வேண்டும் வரையில. நான் என்னத்துக்கு சொல்ல வாரேன் என்று சொல்லி சொன்னால், எங்களுடைய இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய அசைவை நாங்கள் அவதானிக்கிறது இல்லை, விட்டுறோம். அப்படி கண்டவாளுக்கு போனை கொடுத்து விடுறோம், அல்லது வேறு ஏதாவது அவர்கள் ஏதாவது முயற்சிகள் செய்து அதன் பாட்டு அவர்கள் எப்படி என்ன போகட்டும் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளாமல் சிலதை விட்டுகிறோம். தயவு செய்து அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த சிறு வயசுல பராமரிக்கிறது மட்டும்தான் எங்களுடைய பராமரிப்பு இல்லை. இறுதி வரை அது ஒரு சரியான ஒரு இலக்கு வரை கொண்டு நகர்த்த வேண்டிய கட்டாய பொறுப்புகள் ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கின்றது. ஆகவே ஒரு சரியான வாழ்க்கையை கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையால் அமைக்க முடியாம போயிட்டு பாருங்க. கல்வி கற்க அது இட நடுவில், வாழ்க்கை இட நடுவில் அது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? தயவு செய்து இந்த பிள்ளைகளோட கொஞ்சம் நேரங்களை செலவழிப்போம். நாங்கள் கூடுதலா நாங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்து மனம் திறந்தவர்கள் கதைக்கிறது கேட்ட நாங்கள் இந்த சின்ன வயசுல இந்த பிள்ளை வந்து கதைச்சால் சும்மா நினைக்கிற ஏழை போலக்கு நீ அலட்டி கொண்டிருக்க போமா என்று சொல்லி நாங்கள் திருத்துவமா இருந்து சொன்னால் அது எதிர்காலத்தில் அது அம்மாவுக்கு சொல்லியும் வேலை இல்லை, அப்பாவுக்கு சொல்லியும் வேலை இல்லை என்று சொல்லி போட்டு சில கதைகளை அதை மூடி மறைக்க வழிக்கும். இதால நாங்கள் தான் ஒரு பாரிய ஒரு விளைவை சந்திக்கிறவர்களா இருக்கோம். தயவு செய்து அவர்கள் சொல்ற கதைகளை கேளுங்க. நாங்கள் கேட்பமாக இருந்தால் அதுக்கு ஒரு இடையில ஒரு போக்குவரத்துல கூட ஏதாவது ஒரு வேறு ஒரு வித்தியாசமான தொடர்பு ஏற்பட்டாலோ ஆறாவது கதை கேட்டாலோ அந்த கதையை வந்து அந்த புள்ள சொல்லி நாங்கள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளலாம். யார் வாரார், அவரோட அந்த பிள்ளையோட யார் தொடர்பு வச்சிருக்காருன்னு அவதானிச்சு கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரிய பெற்றோர்களே, இறுதி வரை அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது என்று நினைச்சு நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனால் இந்த பருவத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிகிறதுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் காரணமானவர்களாக இருக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்பள்ளி பருவம் என்பது ஒரு குழந்தையின் வாழ்க்கையின் ஒரு முக்கிய ஒரு காலகட்டமாகும். இந்த வயதில் இவர்கள் புத்தக அறிவை மாத்திரம் கற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் ஒற்றுமை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, சமூக பழக்க வழக்கங்கள்
போன்றவற்றோடு உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்கின்றனர். இதில் விளையாட்டு மிகவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விளையாட்டு போட்டி என்பது வெற்றி பெறுவது மட்டுமல்ல, அது வெற்றி தோல்வி இரண்டையுமே சமமாக மதிக்கின்ற ஒரு மனநிலையையும் ஏற்படுத்துகின்றது. எனவே கல்வியில் மட்டும் அக்கறை செலுத்துவதை விடுத்து இணை பாட விதான செயற்பாடுகளையும் பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படி பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு போட்டி. நாங்கள் பெரிய பாடசாலைகளிலே விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு படுகின்ற பாடு, எங்கள் ஆசிரியர்கள் ஓடி திரிகின்ற அதே அளவு வேகத்தோடு இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் ஒரு பேண்ட் வாத்திய குழுவோடு வரவேற்று விருந்தினர்களை வரவேற்று அவர்களை கொண்டே மாலை அணிவிக்க வைத்து அவர்களை செயற்படுத்துவது என்பது மிக 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 கடினமான ஒரு காரியம். அது ஸ்ட்ரகிள் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். போராடணும், அவர்களோடு போராடினால்தான் அவர்களை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். பெற்றோற்ற ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறபடியால் சரியாக திட்டமிட்டு செய்யலாம். இந்த பெற்றார்கள் முன்பள்ளிக்கு நல்லா வருவார்கள். பிறகு பிரைமரி ஸ்கூலுக்கும் பிரைமரி ஆரம்ப பாடசாலைகளில் 5ஆம் வகுப்பு வரை போய் நின்று முன்னுக்கு நின்று முழு மூச்சாக செய்வார்கள். 6ஆம் வகுப்புக்கு எங்கள்கிட்ட கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பியும் பார்க்கட்டேன். 6ஆம் வகுப்பு போன என்ன பாடண்டாலும் பட்டுக்கொள்ளுங்கள் என்று கொண்டு தள்ளி விட்டுட்டு அந்த அட்மிஷனை போட்டா சரி அக்கள் ஓடி தப்பிடுகிறோம். முன்பள்ளிகளுடைய வளர்ச்சி, முன்பள்ளிகளுடைய தேவைப்பாடு சமூகத்துக்கு மிக பிரதானமானது. நீங்க எப்படியே வெறுமனையே கொண்டே ஒரு சிஸ்டம் இல்லாம ஆரம்ப பாடசாலைகளில் சேர்த்து விட்டால் அந்த ஆரம்ப ஆசிரியர்கள் நிலைமை கடினமாக விடும். ஆரம்ப ஆசிரியர்களுடைய 60-70% பணியை இங்கே முன்பள்ளி ஆசிரியர்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ள பிள்ளையை கொண்டு வரது, ஒரு நடைமுறைக்கு பிள்ளையை கொண்டு வரதுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளையும் நிறை செய்து விடுவார்கள். அந்த நாங்கள் இங்கே முன்பள்ளி ஆசிரியர்களை நான் இன்னும் சந்தித்து உரையாடவில்லை. எங்களுக்கு அந்த பிரைமரி ஸ்கூல்ண்டா கட்டாயம் முன்பள்ளி ஸ்கூல் டீச்சர்ஸோட தொடர்பில் இருக்க வேண்டும். நாங்கள் முன்பள்ளி என்பது சாதாரண இடம் அல்ல, அது ஒரு கேம்பஸ் தான், அதுவும் ஒரு பல்கலைக்கழகம் தான். அப்ப நீங்கள் பாடசாலைகளுக்கு செய்கின்ற அதே அளவு கைங்கரியம் இந்த முன்பள்ளிகளுக்கும் செய்தே ஆக வேண்டும். பிள்ளை உதயமாகிற இடம், தாயின் கருவறைக்கு அடுத்த இடம்தான் இந்த முன்பள்ளி. இனிமையான பொழுது, இனிமையான மாலை பொழுதுல இந்த கிராமத்துக்கு மத்தியிலே நான் வந்து இங்கு நின்று உங்களோடு கலந்து இந்த இனிமையான விளையாட்டு போட்டி இன்னும் மகிழ்ச்சி அடைந்து இன்னும் நல்ல அவங்களுக்கு நான் யூனிஃபார்ம் எல்லாம் அடிச்சு பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுது உணர்வு ரீதியாக பக்குவப்படுத்துகிறோம். அவர்களை எதிர்கால கையில் எனக்கு நான் இந்த டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் கேட்கறது கிடையாது, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் பிறகு சரியான மனிதனாக, பக்குவப்பட்ட மனிதனாக, எதையும் தாண்டி வரக்கூடிய இதுல எங்களோட பொதுமையாளர் கேட்டுக்கொண்ட விஷயம் இந்த கர்மம் பிடிக்கிறது, அந்த காதல், அந்த உணர்வுகள் எல்லாம் வந்து இப்ப பிள்ளைகளை ஒரு தெருவிலே கொண்டு போய் விடுகின்ற நிலை. இதுகள் எல்லாம் எப்படி தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இளம் வயதிலே கதையுங்கள்.